ஹலோ கைஸ், வெல்கம் டு வேணுமதுஸ் கிச்சன். நாங்கள் மது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அரிசி மாவு நல்லா வீட்லேயே அரைச்சிட்டு அதை வறுத்தல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். பார்த்திங்கன்னா வாட்டர் எல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வெட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈரம் இருக்கிறப்பே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் வீட்லேயே மேலே சன்லைட் கீழே போகணுன்ற அவசியம் இல்லை. நார்மலாக வீட்லேயே நான் வெள்ளை துணி பரப்பிட்டு இந்த மாதிரி வெட்டாக இருக்கிற இந்த ரைஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே பரப்பி விட்டாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் அந்த வாட்டர் எல்லாமே அப்சார்ப் ஆனால் போதும். ஸோ பாருங்கள், எல்லாம் பரப்பி விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்ம கைக்கு ஒட்டணும். திருப்பி இப்படி நம்ம உதறிட்டோம் அப்படின்னா நல்லா கீழே விழுந்துடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி பிடிங்க. ஸோ பார்த்திங்கன்னா இருக்குது, கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. ஸோ நம்ம திருப்பி இப்போ கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, கையில் பிடிச்சா ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், எல்லா அரிசியும் நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு வரும். அப்படி இல்லை உங்களுக்கு குறகுறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சல்லடியில் சலிச்சு ஃபுல்லாக என் அரிசி மாவு நிறையா இருக்குது, இதில் பாதி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நல்லா 3 months நல்லா உங்களுக்கு மிக்ஸியில் போட்டு அரைக்கிறது நம்ம அரைச்சிடலாம். ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸோ இந்த அளவில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன், அது சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த 1 கப் அளவுக்கு மாவு ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சிடலாம் நம்ம. ஏன்னா டைரெக்டாக அதில் லம்ஸ் ஃபார்ம் ஆகும் அதனால். ஸோ மிக்சியில் போட்டிருந்தோம்ல பச்சை மிளகா சீரகம் எல்லாமே திருப்பி இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்கன சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா நிறைய உப்பு தெரியும். ஸோ அதனால் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம விடாமல் அரிசி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும், ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மெதுவாக கிளறிட்டே வந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜவ்வரிசியும் இதுவும் எல்லாமே குக் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்தளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும், சூப்பராக. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே மொட்டை மாடியில் இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வறுத்தல் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் நான், அங்கே சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வறுத்தல் வச்சுக்க வேண்டியது தான் வெயிலில். டடான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் காயில் அப்படின்னா வறுத்தல் திருப்பி நீங்கள் 2 நாள் நல்லா சன்லைட்டில் இருக்கணும். சன்லைட்டில் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக வறுத்தல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வறுத்தல் போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். ஸோ இப்போ நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்தல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான வறுத்தல் ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லை, பொரியல் எதுவும் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட வறுத்துட்ருக்கேன். ஸோ இது காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே ரசம் சாதம் ஒரு சைட் டிஷ்ஷு. ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வேணுமதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் தட்டுறது மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.